எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. மிஸ்டர் அருண். அப்ப எங்க என்ன பண்றீங்க? எங்க ஒன்னும் இல்ல அப்பண்ணா, மனசு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் ப்ளீஸ். என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு வந்தீங்க, திடீர்னு? என்னன்னு தெரியல, அனு கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். சரிங்க, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல. இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே. இப்போ சார் ஓகேவா? நான் சொல்றதே நீங்க கேட்க மாட்டேன்றீங்கல்ல. இப்படி மனசுக்குள்ள இவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அண்ணிய பார்த்துட்டு நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு உங்க ஃபேஸ பார்த்த உடனே தெரிஞ்சது. நானே நீங்க எமோஷனல்ல சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். கடைசி வரையும் சொல்லவே இல்லை நீங்க. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரையும் அண்ணிக்கும் அண்ணாக்கும் நடுவுல எந்த ரகசியமே இருந்தது கிடையாது. எப்பயுமே அண்ணி சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அண்ணா கிட்ட சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது தப்பே பண்ணாலும் அதை அண்ணா கிட்ட சொல்லி திட்டு கூட வாங்கிப்பாங்களே தவிர அண்ணா கிட்ட இதுவரையும் அவங்க எதுவுமே மறைச்சதில்ல. நான் இப்பவும் சொல்றேங்க, கண்டிப்பா அண்ணி உங்களை பத்தி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க தான். அப்பனா எனக்கு புரியுதுமா. இப்பவும் நான் அவங்களை எதுவுமே தப்பு சொல்லலையே. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன தயக்கம். பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் எதுவா இருந்தாலும் சொல்றேன். இப்போ வேண்டாமே. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? அப்புறம் உங்க விருப்பம். சரி, அண்ணாவை பாக்குறேன்னு தானே வந்தீங்க, நீங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அதுவா, ஆதிய பார்க்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா உள்ள நித்யாவும் இருக்காங்க போல. எப்படிமா? அதான் சரி, நித்யா வெளியே போனதுக்கு அப்புறம் போய் ஆதிய பார்க்கலான்னு இங்க வந்துட்டேன். ஓ, அண்ணி வந்துட்டாங்கங்க, கீழே தான் இருக்காங்க. அப்படியா? சரி சரி, நான் போய் பாக்குறேன். அப்புறம் நைட்டு வீட்ல சாப்பிட்டுட்டு தான் போவீங்களா? இப்பதான் அம்மா சொல்லி அனுப்புனாங்க. என்ன? அதெல்லாம் வேண்டாம், ஆன்ட்டி வந்துட்டாங்களா? ஆமாங்க, நீங்க மேல வந்தீங்கல்ல, அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அம்மா வந்துட்டாங்க. வந்த உடனே சொன்னேன், அப்போ நைட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டுட்டே போங்க, வீட்டுக்கு போய் செய்யணும்ல. சொன்னா கேளுங்க, இதுவும் நம்ம வீடு தானே. புரியுதுமா, இருந்தாலும் இன்னும் எத்தனை நாளுங்க இப்படி தயக்கமாவே இருப்பீங்க? கல்யாணம் ஆச்சுன்னா அடிக்கடி இங்க தான் வந்து ஸ்டே பண்ணுவோம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன சடனா சிரிக்கிறீங்க? இவ்வளவு நேரம் மூஞ்ச உருன்னு வச்சிருந்தீங்க, இப்ப என்ன சிரிப்பு வருதா? இல்ல, நீ சொன்னல கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கடி நம்ம இங்கதான் வந்து ஸ்டே பண்ணுவோன்னு. அது நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. என்னது சிரிப்பு வருதா? எங்க அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கெல்லாம் வந்து தங்க மாட்டோமா? இவ்ளோ சீரியஸா கேக்குறா? அப்படியே டக்குன்னு ஒத்துக்க கூடாது. இவ்ள கொஞ்ச நேரமாச்சும் வம்பிழுத்து வெறுப்பேத்தி பார்க்கணும். என்னம்மா? என்னமாவா? உங்ககிட்ட கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன கேட்டேன்? என்னது? நான் என்ன கேட்டேன்னு கூடவா மறந்துட்டீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கெல்லாம் கூட்டிட்டே வர மாட்டீங்களா? இங்க ஸ்டே பண்ண மாட்டோமான்னு கேட்டேன். என்ன பண்ணா இது? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி அம்மா வீட்ல எல்லாம் வந்து ஸ்டே பண்ணா நல்லாவா இருக்கும்? நம்ம 2 பேரும் நம்ம வீட்லயே இருந்துக்கலாம். எதுக்கு இங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு? என்ன? ஆனா முன்னாடிலாம் நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, எப்பனாலும் இங்க வரலாம், இங்க கூட இருக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ ஆமா அப்பண்ணா, முன்னாடி சொன்னதான், இல்லன்னு சொல்லலையே. ஆனா அதுக்காக இங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணா நல்லா இருக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்ல தானே நாம இருக்கணும். உனக்கு வரணும்னா நீ வேணா வந்து இருந்துட்டு வா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன, நான் மட்டும் வந்து இருக்கணுமா? அப்போ நீங்க? ஐயோ பாவம், மூஞ்சே மாறிடுச்சே. சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்தி தான் பார்க்கணும். என்னதான் ரியாக்ட் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்க அப்ப நிஜமா இங்க ஸ்டே பண்ண மாட்டீங்களா? அப்பன்னா எனக்கு புது இடத்துல எல்லாம் ஸ்டே பண்ணா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனாலதான் சொல்றேன். நான் வந்து உன்னை பார்த்துட்டு கூட வீட்டுக்கு போறேன். ஆனா என்னால எல்லாம் இங்க ஸ்டே பண்ண முடியாது. ஓ சரி, விடுங்க. என்ன விடணுமா? எதுக்கு விடணும்? எனக்கு போகணும். கீழே அண்ணி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் இன்னும் ஒரு 1 வீக் தானே இங்க இருக்க முடியும். அதனால நானும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவங்க கூட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலான்னு இருக்கேன். நீங்க அண்ணாவை பார்க்க தானே வந்தீங்க. நீங்க நீங்க போய் அண்ணாவை பாருங்க.
என்ன விடுங்க. ஐயோ, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாலோ? விட்டு அழுதுருவா போல. விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே. எல்லாரும் கார்டன்ல தானே உட்காந்துருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு போய் ஜாயின் பண்ணிக்கோ. இல்ல, எனக்கு போகணும். விடுங்க. ஏய் அப்பர்ணா. இவருக்கு அப்போ உண்மையாவே நம்ம வீட்ல வந்து தங்கத்தெல்லாம் விருப்பம் இல்லையோ? இவரும் மத்தவங்கள மாதிரி மாமியார் வீட்ல போய் தங்க கூடாது, கௌரவ குறைச்சல்னு நினைக்கிறாரோ? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. நீங்க எங்க குடும்பத்தையும் உங்க குடும்பமா தான் நினைக்கிறீங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா நீங்க அப்படி நினைக்கலல்ல. எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க வந்தாலும் தங்க முடியாதா? ஏற்கனவே நான் குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா இப்போ நீங்க. ஹலோ மேடம். ஆ? நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ அங்க பார்த்து பதில் சொன்னா இந்த பக்கம் திரும்புமா? சொல்லுங்க, ஏதாச்சும் வேணுமா? அந்த பக்கம் திரும்பி அழுத மாதிரி தெரிஞ்சது. இந்த பக்கம் திரும்பின உடனே அதெல்லாம் எதுவும் இல்லையே. அடியே பொண்டாட்டி. என்ன? விடுங்க. அப்பர்ணா, என் செல்லக்குட்டி, இப்ப என்ன உனக்கு? ஏய், நான் சொன்னதெல்லாம் சீரியஸா சொன்னேன்னு நினைச்சிட்டியா? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடி, பேய் எறிஞ்ச மாதிரி இருக்க. என்ன? என்னவா? இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் சும்மா தான் மேடம் சொன்னேன். உடனே மூஞ்ச பாரு, சீரியஸ் ஆயிட்ட, அழுகிற மாதிரி ஆயிட்ட. என்ன சும்மா சொன்னீங்களா? ஆமா, என் பொண்டாட்டிய சும்மா சின்னதா வெறுப்பேத்தி பார்க்கலாம், என்கிட்ட சண்டை போடுவான்னு எதிர்பார்த்தேன். நீ என்னன்னா சண்டை போடுவேன்னு பார்த்தா அழுதுட்டு இருக்க. இல்லையே, நானா நானா அழல. திணறி திணறி பேசாத. அந்த பக்கம் திரும்பி நீ ஃபீல் பண்ணத நான் கவனிச்சேன். இங்க பாரு அப்பர்ணா, நான் முன்னாடியே சொன்னது தானே, உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்கும், சரியா? ஃபீல் பண்ணாத. என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்பர்ணா. நீ இவ்ளோ பெரிய குடும்பத்துல வளர்ந்த பொண்ணு. அப்படி இருக்கப்போ அங்க வந்து தனியா உன்னால ரொம்ப நாள் இருக்க முடியாது. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, வீக்லி 2 டேஸ் கண்டிப்பா இங்க வந்து ஸ்டே பண்ணலாம், 5 டேஸ் நம்ம வீட்ல இருக்கலாம்னு சொன்னது தானே. அதெல்லாம் நான் மாத்திக்க மாட்டேன், சரியா? எப்பவும் இது நம்ம குடும்பம் தான். நான் இங்க வந்து தங்கறதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன். என்னோட மாமியார் வீடு தானே, என் பொண்டாட்டியோட வீடு. அப்புறம் என்ன? என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்ல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. கரெக்ட் தானே? நான் கூட பயந்துட்டேங்க. உங்களுக்கு ஒருவேளை இங்க வந்து தங்கறதெல்லாம் பிடிக்கலையோன்னு. அது எப்படிம்மா எனக்கு பிடிக்காம இருக்கும்? எவ்வளவு பெரிய குடும்பம், இங்க வந்தாவே டைம் போறதே தெரியாது. அவ்வளோ ஜாலியா இருக்கும். அப்படி இருக்கப்போ நீ இங்கே வளர்ந்த பொண்ணு, உன்னால வந்து அங்க ரொம்ப நேரம் தனியாலாம் இருக்க முடியாது. இங்கே இருக்கலாம், ஆனா எனக்கு தான். நீங்க நான் உங்களை இங்கே இருக்கணும்லாம் எப்பவுமே கேட்க மாட்டேன். அது எப்பவும் என் புருஷனுக்கு மரியாதை குறைவா எங்கேயுமே நடக்கக்கூடாது. என்னதான் எங்க அம்மா வீட்ல எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டாலும் பின்னாடி யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது. என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன். அப்பப்போ வந்துட்டு போனாதான் நல்லா இருக்கும். எனக்கு புரியுது. ஆனா எடுத்த உடனே வரவே கூடாதுன்னா அது கஷ்டமா இருக்கும்ல. எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேங்க. இன்னும் 1 வீக்ல கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாரையும் விட்டு வரணும்னு நினைச்சா ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு புரியுதுமா, ஆனா இப்ப நீங்க எதுக்குங்க ஃபீல் பண்றீங்க? எல்லா பொண்ணுமே இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். பிறந்து வளர்ந்த இடத்த விட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஒரு பொண்ணோட லைஃப்னா அப்படிதானேங்க. அது போக போக சரியாயிடும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக நான் ஈஸியா அடாப்ட் ஆயிடுவேன். ஸோ டோன்ட் வரி மிஸ்டர் அருண். இப்ப கூட உன் மனசுல ஃபீலிங் இருக்கு. ஆனா சின்னதா என் முகம் மாறின உடனே நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நீ காமிச்சிக்க மாட்டேன்றல. உண்மையாவே நான் லக்கி தான் அப்பன்னா. உன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு முக்கியமா என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். சரி, இப்படி இவ்வளவு நேரம் நிக்கிறத யாராச்சும் பார்த்தா இதான் நினைப்பாங்க. நீங்க போயிட்டு அண்ணா கிட்ட பேசுங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போய் அண்ணி கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வரேன். எல்லாரும் கார்டன்ல உட்காந்துருக்காங்கங்க. நான் போட்டுமா? சரி சரி, நீ போ. எனக்கொரு சிநேகிதி சிநேகிதி தென்றல் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிழி. நித்யா அண்ணி செம்ம 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 சூப்பர் அண்ணி. என்னாச்சு கயல்? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு எவ்வளவு சாதாரணமா உட்கார்ந்துருக்கீங்க அண்ணி. நீங்க தான் அதை பண்ணீங்களான்னா என்னால இப்ப கூட நம்ப முடியல அண்ணி. உங்களுக்குள்ள அவ்வளவு தைரியம் இருக்கா? அது அண்ணி, அருண் மாமா வீடியோ எடுத்துட்டு வந்து காமிச்சாரு தெரியுமா? எனக்கு அந்த வீடியோ பார்த்த உடனே நம்பவே முடியல அண்ணி. நானே என் கையை கிள்ளி பாத்துக்கிட்டேன் தெரியுமா? நீங்க தான் நானு. செம்மையா இருந்துச்சு அண்ணி. ஆமா அண்ணி, நானும் அந்த வீடியோ பார்த்தேன். என்னாலுமே முதல்ல நம்ப முடியல. உங்களுக்குள்ள இவ்ளோ தைரியம் இருக்கா அண்ணி? என்ன சொல்றீங்க? வீடியோவா? வீடியோ எப்படி?
ஆமா நித்யா, உனக்கு தெரியாதுல்ல, பிரீத்தி கிட்ட பேசுறது மட்டும் தானே கேமரால ரெக்கார்ட் ஆகும்னு நினைச்சேன். அவகிட்ட நேர்ல பேசுறத அருண் அண்ணா வீடியோ எடுத்தாரு. எல்லார்கிட்டயும் காட்டணும்னு தெரியுமா? உண்மையா அதை தான் எல்லாரும் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரே ஷாக் தான் எல்லாருக்கும். சூப்பர் அண்ணி. ஆதி அண்ணா இருந்தா இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணிருப்பாரோ அதே மாதிரி பண்ணிருக்கீங்க. ஆதி அண்ணா ஒய்ஃப்னா சும்மாவா? அதுவும் மிஸ்ஸஸ் ஆதித்யான்னு கெத்தா அந்த சேர்ல கால் மேல கால் போட்டு அவ முன்னாடி உக்காந்தீங்கல்ல நீ, செம்ம அண்ணி. இல்ல கையல், அது ஏதோ நான் பிளான் பண்ணிலாம் பண்ணல. அவ பேசின பேச்சுக்கு எனக்கா கோவம், செம்ம கோவம் வந்துச்சு. அது என்ன பண்ணன்னு எனக்கே தெரியல. ஆனா உண்மையாவே இந்த விஷயத்துல நானும் அக்காக்கும் அனிதா அக்காக்கும் தான் தேங்க் பண்ணணும் தெரியுமா? அக்கா, உங்க 2 பேருக்கும் தேங்க்யூ சோ மச் அக்கா. என்னம்மா எங்களுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்லக்கா, இந்த வீட்டுக்கு நான் வரப்போ எப்படி இருந்தேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்லக்கா. சின்ன விஷயத்துக்கு கூட நான் ரொம்ப பயப்படுவேன்க்கா. ஏன்னா எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்தாரு. ஏதாச்சும் பண்ணா, தப்பு பண்ணா திட்டிடுவாங்களோன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க 2 பேரும் நான் நல்லா படிக்கணும், இன்னும் எல்லாத்தையுமே கத்துக்கணும், அவருக்கு ஏத்த பொண்டாட்டியா இருக்கணும், போல்டா இருக்கணும்னு எவ்வளவோ சொல்லி கொடுத்தீங்க. எனக்காக எவ்வளவு விஷயம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கக்கா. இதெல்லாம் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன்க்கா. இப்படி நான் இருக்கேன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் தான்க்கா காரணம். என்னைக்குமே நான் அதை மறக்கவே மாட்டேன். இங்க பாருமா நித்யா, நாங்க பேச்சுக்கெல்லாம் சொல்லல, உண்மையாவே நீயும் எங்களுக்கு தங்கச்சி தான். அப்படி இருக்கப்போ உனக்கு சொல்லி கொடுக்கறத நாங்க கஷ்டமாவே நினைக்கல. நீ எல்லாத்தையுமே கத்துக்கணும்னு நீ ஆர்வமா இருக்கிறப்போ அதுக்காக நாங்க ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணோம், அவ்வளவுதான். இதுல முழுக்க முழுக்க முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட விடாமுயற்சி தான். இதுல ஜஸ்ட் நாங்க ஹெல்ப் பண்ணோம், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு நித்யா, இதெல்லாம் நீ பண்ணிருக்கன்னு ஆதிக்கு தெரியறப்போ அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு தெரியுமா? எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியாகி ஆதி கம்ப்ளீட்டா கியூர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். அப்புறம் அவருமே ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி சரி, என்ன பத்தி பேசினதெல்லாம் போதும். 2 கல்யாண பொண்ணு வேற உட்காந்துருக்கீங்க. என்னம்மா இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? ஆமா கயல், உனக்கு எக்ஸாம் இன்னும் முடியலையே? ஆமா அண்ணி, நாளைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். அது மட்டும் முடிஞ்சா முடிஞ்சது. அயல், நாளைக்கு எக்ஸாம வச்சுக்கிட்ட இப்படி வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை அண்ணி, ஃபைனல் எக்ஸாம் தானே. எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் அண்ணி. ஆல்ரெடி எல்லாமே படிச்சாச்சு. ஸோ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணா போதும் அண்ணி. அதை நைட் உட்காந்து ரிவைஸ் பண்ணிடுவேன். அப்போ ஓகே. என்ன அப்பர்ணா மேடம், அருண் அண்ணா கிளம்பிட்டாரா? இல்ல அண்ணி, அவரு ஆதி அண்ணாவை பார்க்கணும்னு போனாரு. ஓ சரி 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 அண்ணி. ஒன்றும் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். அண்ணி, இங்க எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல. கயல், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, சும்மாதான். கயல், எங்க கிட்ட நீ மறைக்க வேண்டாம். உன்னோட ஃபீலிங் என்னன்னு எங்களுக்கு புரியாம இருக்குமா? நாங்களும் இன்னொரு வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க தான். இல்ல அண்ணி, நான் கல்யாணம் நினைச்சு பயப்படல. ஆனா இவ்வளோ சீக்கிரம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அண்ணி. நான் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்காச்சும் போகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். அதான். அதனால என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் 1 இயர் இருக்கு, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போ. உன்னை யாரும் எதுவும் தடுக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு பயப்படுற? இல்ல நீ, என்னமோ தெரியல, சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதோ தெரியல அண்ணி. ஆமா அண்ணி, நானும் இன்னைக்கு அவர்கிட்ட பேசுறப்போ அதை தான் சொன்னேன். அண்ணி, எங்களுக்கு புரியுதுமா, உங்க ஃபீலிங்ஸ் புரியாம இருக்குமா? ஆனா என்னம்மா பண்ண முடியும்? பொண்ணா பிறந்தா கண்டிப்பா ஒரு நாள் கல்யாணம் பண்ணி இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். பொண்ணோட லைஃப் 2 வீடுன்னு ஆயிடுச்சு. ஸோ அப்படிதானே இருக்கும். அதனால ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரலாம். அப்படி வராம இருந்தா நானே கேட்டுற மாட்டேன். அவங்க 2 பேரும் எப்படி கூட்டிட்டு வராம இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். வாரம் கண்டிப்பா 2 பேரும் இங்க வந்துடணும், சரியா? அண்ணி, என்னதான் இருந்தாலும் ஆன்டி கிட்ட அங்கிள் கிட்ட எல்லாம் சின்ன வயசுல இருந்து பேசியிருக்கோம் அண்ணி. இருந்தாலும் அவங்க வீட்லயே போய் இருக்கணும். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஏதோ படபடன்னு இருக்கு. இப்பெல்லாம் சூர்யா கிட்ட பேசணும்னாவே பயமா இருக்கு. என்ன, சூர்யா அண்ணாவை பார்த்தா பயமா இருக்கா? அடி பாவி, உனக்காக தானே ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறாரு. அவரை பார்த்தே பயமா இருக்கா உனக்கு? இந்த மனுஷன் பாவம் இவ்ளோ பண்றாரு. நீ எக்ஸாம்க்கு போறப்பெல்லாம் காலையில உன்னை கூட்டிட்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு ஆஃப்டர்நூன் என்ன மீட்டிங் இருந்தாலும் அறக்க பறக்க ஓடி வருவாரு தெரியுமா? கையலுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், நான் கொண்டு போய் வீட்டுல விடணும்னு. பாரு, இப்பவே உனக்காக ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செய்யறாரு. இதை தவிர வேற என்ன வேணும் கையல்? நீ கவலைப்படாத. சூர்யா அண்ணா இருக்க வரையும் நீ பயப்படவே தேவையில்ல. உன்னை அவரு நல்லா பார்த்துப்பாரு. அவரை நினைச்சுலாம் நீ பயப்படவே கூடாது, புரியுதா?
அண்ணி உங்களுக்கு புரியல. அண்ணி உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு கிச்சன்ல ஒண்ணுமே தெரியாது அண்ணி. டீ காஃபி கூட போட தெரியாது. அண்ணி எனக்கு புடவை கூட கட்ட தெரியாது அண்ணி. நான் அங்க போய் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு புடவைலாம் கட்டணும்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு அதை நினைச்சாவே கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. ஆ, இப்ப எதுக்கு எல்லாரும் கோரஸா சிரிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா கையல். கல்யாணம் ஆகட்டும். உனக்கே தெரியும் நாங்க எதுக்காக சிரிச்சோன்னு. நீ எதுக்காக இதெல்லாம் ஃபீல் பண்ற? ஆன்ட்டி கண்டிப்பா உன்னை கிச்சன் பக்கமே விட மாட்டாங்க. மொத்தத்தையும் அவங்க தான் பாத்துப்பாங்க. ஆனா கையல், நீ அவங்களே செய்யட்டும்னு இருக்கக்கூடாது. சின்ன சின்னதா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. இப்போ நாங்கெல்லாம் சமைக்கிறப்ப வந்து காய்கறி கட் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி நீ கட் பண்ணி கொடுத்தா கூட போதும். ஆன்ட்டி கிட்டே எல்லா சமையலும் கத்துக்கோ. அவங்க வீட்ல எப்படி சமைக்கிறாங்களோ அது மாதிரி நீ கத்துப்ப. சரியா? அப்புறம் புடவை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? அதெல்லாம் போக போக சரியாயிடும். இங்க இருக்கப்போ 2 நாள் நான் கட்ட சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி கத்திக்கோ. அப்படி இல்லைன்னா ஆன்ட்டி கிட்டே சொல்லு, கட்டி விடுவாங்க. அட ஆமால, ஆன்ட்டி இருக்காங்கல்ல நீ. சரி சரி, ஆன்ட்டி இருக்கப்போ என்ன பயம்? அவங்களே கட்டி விடுவாங்க. ஆமாமா கையல், அதான் ஆன்ட்டியே இருக்காங்களே, அவங்களே கட்டி விடுவாங்க. ஆமா அண்ணி, இப்ப எனக்கு பயம் இல்ல. இவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன், அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அத பத்தி ஏன் கையல் கவலைப்படுற? நம்ம வீடு என்ன ரொம்ப தூரமாவா இருக்கு? இங்க இருந்து 10 மினிட்ஸ் டிராவல் தான். சோ பிரச்சனையே இல்ல. உனக்கு எப்ப பாக்கணும்னு தோணுனாலும் டக்குன்னு வந்துடலாம். எங்களுக்கு தோணுனாலும் நாங்களும் வந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. என்னடா சாப்பிட்டியா? ஆமாமா சாப்பிட்டாச்சு. நீங்க? நாங்களும் சாப்பிட்டாச்சுடா. வைஷு போய் படுத்துட்டான். நான் இனிமேதான் தூங்கணும். ஓ அப்படியா? சரிம்மா. அம்மா, வைஷு ஏதோ 2-3 நாளா ஒரு மாதிரி இருக்கான்னு சொன்னீங்க. இப்ப நார்மல் ஆயிட்டாளா? ஆமா அனிதா, இப்ப பிள்ளை பழைய மாதிரி தான் இருக்கான். அப்ப சரிம்மா, வேலையில ஏதாச்சும் டென்ஷனா இருந்திருக்கும், அதனாலதான் அப்படி இருந்திருப்பான். ஆமாடா. அப்புறம் அம்மா, இன்னும் 2 நாள்ல பந்தக்கால் நடுறாங்க. வீட்டுக்கு அத்தை வர சொன்னாங்கல்ல, 2 நாள் இங்கே ஸ்டே பண்ற மாதிரி வாங்கம்மா. அத்தையும் வந்து பத்திரிக்கை வைக்கிறப்போ அப்படிதான்டா கூப்பிட்டாங்க. நான் சரின்னு தான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம்டா. வைஷ்ணவியும் 2 நாள் லீவ் தான் போட்டிருக்காளாம். சரி, நான் பார்க்குறேன். அது என்ன பார்க்குறேன்னு சொல்றீங்க? அதான் அத்தையே வந்து 2 நாள் இங்கே தங்க சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் என்னம்மா? வாங்கம்மா, எனக்கும் வைஷு கூட கொஞ்சம் பேசணும். அவ கூட இருக்க மாதிரி இருக்கும்ல. நீங்களும் இங்கே வாங்கல, நல்லா இருக்கும்மா. எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம்ல. ஓ, யார்கிட்டயோ ஃபோன் பேசுறான்னு நினைச்சேன். பார்த்தா அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்காளா? இன்னைக்குன்னு பார்த்து பிளாக் சாரியில ரொம்ப அழகா இருக்காளே. இவகிட்ட நம்மளால கொஞ்ச நேரம் கூட பேச முடியல. சாயந்தரம் வரப்போ எல்லாரும் கீழே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இவகிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தாலும் மேடம் ரொம்ப பிஸியா இருக்காளே. சரிடா, பார்க்கலாம். அம்மா, அப்புறம் பிளவுஸ் நம்ம ஊர்ல இருக்க அக்கா கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அந்த அக்காவை ஆரி ஒர்க் போட்டு தான் தைக்க சொன்னேன். அந்த அக்கா தைச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியலம்மா. நானும் 2 முறை கால் பண்ணேன், அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. நாளைக்கு போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வரீங்களா? அடி பாவி, பிளவுஸ் ரொம்ப முக்கியம் இப்போ. நானும் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இவ இப்போதைக்கு ஃபோன் பேசி நிறுத்த மாட்டாளோ? இதுக்கப்புறமும் நம்மளால வெயிட் பண்ண முடியாதுப்பா. எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் திரும்பி பாக்குறாளா பாரு. அனிதா. ஓ அப்படியாடா? சரி சரி, அவங்க கடையில தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நாளைக்கு காலையில அவங்க வீட்ல போய் கேட்டுட்டு நான் உனக்கு சொல்றேன்டா. என்ன பண்றீங்க? கொஞ்சம் விடுங்க அனிதா. கேக்குதுமா. சரி சரி, நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. சரிடா, விடுங்க. அம்மா, நான் நான் நாளைக்கு பேசட்டுமா? சரிடா, நீ படுத்துக்கோ. என்ன பண்றீங்க? அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க, நீங்க என்னன்னா? அதுக்கு வாடி முதலைங்க. என்ன பண்றீங்க? விடுங்க. என்னது இது? பார்த்தா எப்படி தெரியுது? நானும் எவ்வளவு நேரம் தாமா வெயிட் பண்றது? எப்போ இருந்தும் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஆனா நீ எல்லார்கிட்டயும் பேசுறா. புருஷன் கிட்ட பேசணும்னு தோணுதா? என்னது? ஓ சரி சரி, இப்ப சொல்லுங்க, என்ன பேசணும்? அது என்ன வார்த்தை வரலையோ? ஆமா அனிதா, என் பொண்டாட்டி இவ்ளோ அழகா இருக்காளா? இவளை பார்த்து வார்த்தை கூட பேச வர மாட்டேங்குது தெரியுமா? உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. ஓ, சாருக்கு அப்படியெல்லாம் தோணுதா? ஆமா. சரி சரி. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அனிதா? எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்டாட்டி தான்.
நீ வேற லெவல் தெரியுமாடி செல்லம். ஆனா உனக்கு மட்டும் எப்படிதான் இப்படி எல்லாம் தோணுதுன்னு எனக்கு தெரியல. கார்த்திக்கோட பொண்டாட்டியா இருந்துகிட்டு இவ்ளோ கூட தோணலனா எப்படி? அப்படியா செல்லம்? ம், உங்க பேச்சு ஒன்றும் சரியில்லையே. ஏங்க விடுங்க. ம்ஹும். இதுக்கப்புறமும் இங்க இருந்தேன் அவ்வளோதான். விடுங்க. கிச்சன்ல வேலை இருக்குங்க. அக்காலாம் கண்டிப்பா பாத்திரம் எல்லாம் கழுவி இருக்க மாட்டாங்க. நான் போய் கழுவிட்டு வரேன், சரியா? நீங்க தூக்கம் வந்தா படுத்து தூங்குங்க. அனிதா எங்க போறேன் நில்லு. ஆஹா, எனக்கு வேலை இருக்கு. அனிதா இடைவெளி எதற்கு சொல் நமக்கு முன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாது. என்ன சார், ஏதோ ஒரு மார்க்கமா இருக்கீங்க இன்னைக்கு. இப்போ விட முடியுமா முடியாதா? இன்னுமா தெரியல செல்லம். முடியாது. என்னடி? நானும் எவ்வளவு நேரம் தான் கோவமா இருக்க மாதிரி நடிக்கிறதா? அதான். அதான பார்த்தேன். என் பொண்டாட்டிக்காவது கோபம் வர்றதாவது. இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு என் பொண்டாட்டி தான் காரணம். நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. எல்லாமே நித்யா தானே பண்ணா. ஆமா அனிதா, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. எல்லாமே பண்ணது நித்யா தான். இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என் பொண்டாட்டியும் இருக்கான்னு நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஓ. ஆமா, நித்யா இந்த வீட்டுக்கு வந்தப்போ இருந்ததுக்கும் இப்பைக்கும் எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு. ஆதிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? ஆனா என்ன பண்றது, இப்பதான் அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையா இருக்கு. இருந்தாலும் ஒரு நாள் எல்லாமே நம்ம சொல்லுவோம்ல, அப்போ ஆதி ரொம்ப 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 சந்தோஷப்படுவான். என்னங்க நீங்க? நித்யாவும் எனக்கு தங்கச்சி தானே? ஆமா அனிதா, இருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு மருமகளா வந்து அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே தான் உறவா நினைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எத்தனையோ வீட்ல மருமகளா வந்தா வீட 2ஆ பிரிச்சுதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா ம், இந்த வீட்ல 3 மருமகளுமே அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறீங்க. உண்மை சொல்லட்டுமா? நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருக்கனால மட்டும்தான் அண்ணன் தம்பி எங்களுக்குள்ள எந்த பிரிவும் இல்லாம இப்ப வரையும் ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா உண்மை சொல்லட்டுமா, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு தாட் இருந்தது அனிதா. உனக்கே தெரியும், அப்பா 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான். ஆனா அம்மாங்களுக்குள்ள இதுவரையும் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. அவங்க ஒத்துமையா இருக்கனால மட்டும்தான் நாங்க 6 பேரும் ஒத்துமையா இருப்போம். இதுல இல்லனா உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்கன்னு பிரிவினை வந்திருந்தா எங்களுக்குள்ள இவ்வளவு ஒத்துமை இருந்திருக்காது. அண்ணி இந்த வீட்டுக்கு வந்தப்போ அவங்க உண்மையாவே எவ்வளவு நல்லா பார்த்துப்பாங்க தெரியுமா? யாரையுமே வித்தியாசமா பார்க்கவே மாட்டாங்க. நான்லாம் நினைப்பேன் அனிதா, எனக்கு அண்ணி மாதிரியே ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் என் பொண்டாட்டியா அமைஞ்சிருக்கா. இப்போ அதுல நான் பெருமைப்படுறது எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா? என் பொண்டாட்டியால எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? சரிங்க. இப்போ 3 பேரும் நாங்க ஒத்துமையா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? உண்மையா சொல்லட்டுமா? அத்தைங்க தான். நாங்க 3 பேரும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழகுறோம்னா அதுக்கு முன்னுதாரணமே அத்தைங்க 2 பேரும் தான். எங்களுக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைச்சதுக்கு நாங்க தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையா சொல்லட்டுமா, ஒரு குடும்பத்துல மருமகளுங்க வந்த உடனே பல கனவுகளோட தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்த மருமகளை தான் மக மாதிரி பார்த்தா எந்த குடும்பத்திலயுமே பிரச்சனை வராதுங்க. அது மருமகளை வேற மாதிரியும் மகளை வேற மாதிரியும் பாக்குறதுனாலதான் குடும்பம் பிரியுது. ஆனா எனக்கு கிடைச்சிருக்க மாமியார் அப்படி இல்லையே. மகளுங்களை விட மருமகளுங்க மேலதான் ரொம்ப பாசமா இருக்காங்க. இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறப்போ எப்படி எங்களால பிரிஞ்சு போகணும்னு தோணும்? இந்த குடும்பத்திலே இருக்கணும்னு தானே தோணும். என்ன மிஸ்டர் கார்த்திக், முடிஞ்சதா? முடிஞ்சதுன்னா விடுங்க, நான் கிளம்புறேன். அடியே, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒன்னா சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலை இனி தொடு